அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, உங்கள் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க ஒரு அற்புத ஆன்மீக பரிகாரம். எந்த பூஜையும் கிடையாது, எந்த மந்திரமும் சொல்ல வேண்டாம். இந்த ஆடியோ கேளுங்க. இந்த 7 நிமிட பரிகாரத்தை உங்கள் குழந்தைங்க பண்ண நிச்சயமாக சொல்கிறேன், குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். ஒரு சகோதரி இன்று எனது வாட்ஸ்அப்பில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன கேள்வினா, எனது குழந்தைக்கு அடிக்கடி உடல் சரியில்லாமல் போகுது, அடிக்கடி குழந்தை சோர்ந்து போகிறா, ஏதாவது ஒரு உடல் தொந்தரவு என் குழந்தைக்கு வந்துக்கிட்டே இருக்கு சாமி, இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவர்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் இந்த பரிகாரத்தை அற்புதமான முறையில் சொல்லுகின்றேன், கேளுங்கள். என்ன பரிகாரம்னா, காலையில அல்லது மாலை நேரத்தில் 7 நிமிடம் நிலத்தில் கால் வைத்து நடக்க வேண்டும். உங்க குழந்தைங்க நிலத்தில் கால் வைத்து நடக்கணும். அப்படி நடக்கும் பொழுது கையில் ருத்ராட்சம் ஒன்று வச்சிருக்கணும், அல்லது 2 வில்வ இலை அல்லது ருத்ராட்சத்தை கையில் வைத்து கொண்டு 7 நிமிடம் நிலத்தில் கால் வைத்து நடக்கணும். நிலத்தில் கால் வைத்து நடக்கணும் அப்படின்னா வீட்டுக்குள்ள நடக்கிறது இல்லை, மொட்டை மாடியில் நடக்கிறது கிடையாது. வீட்டிலிருந்து வெளியே வர சொல்லுங்க. வெளியே வந்து வீட்டுக்கு முன்பாக மண் சாலை அல்லது தோட்டம் இருந்தால் தோட்டத்தில் புல்வெளி மேலே, அல்லது வீட்டுக்கு முன்பாக சாலையில், அல்லது ஆற்றங்கரையோரம் வாழ்கிறவங்க ஆற்றங்கரை மணலில், இந்த மாதிரி வீட்டிலேருந்து வெளியே வந்து ஒரு 7 நிமிஷம் நடக்க சொல்லுங்க. காலில் செருப்பு இல்லாமல். அப்படி நடக்கும் பொழுது யார்ட்டையும் பேசக்கூடாது, செல்போன் பார்த்துட்டே நடக்கக்கூடாது, ஓடக்கூடாது, மெதுவா நடக்கணும். 7 நிமிஷம் நடந்தா போதும். கையில் ருத்ராட்சம் அல்லது வில்வ இலையை வைத்துக்கொண்டு, இது ரெண்டுமே கிடைக்கலனா கொஞ்சம் அருகம்புல் கூட கையில கொடுங்க, ஒன்றும் தவறு கிடையாது. வைத்துக்கொண்டு 7 நிமிஷம் நடக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுங்களா? குழந்தைங்க உடல்ல சேர்ந்துள்ள எதிர்மறை ஆற்றல்கள் முழுமையாக வெளியேறும். நெகட்டிவ் எனர்ஜி முழுமையா வெளியே போயிடும். குழந்தைங்களுடைய உடல் வெப்பநிலை சமநிலை அடையும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். குழந்தைகளுடைய பயம், கோபம், சோர்வு அத்துறையும் குறையும். தூக்கம் நன்றாக இருக்கும். வளர்ச்சி சீராக இருக்கும். உங்க குழந்தைங்க ஆரோக்கியமா இருப்பாங்க, தெளிவா இருப்பாங்க. தினமும் இதை செய்ய சொல்லுங்க, அல்லது நேரம் கிடைக்கும் போது, வாய்ப்பு கிடைக்கும் போது இதை செய்ய சொல்லுங்க. சரிங்களா? ஒருவேளை பெண் பிள்ளைகள் மாதவிலக்கு சமயத்தில் இருந்தாங்க அப்படின்னா இதை செய்ய வேண்டாம், சுத்தமா இருக்கும்போது மட்டும் செய்ய சொல்லுங்க. மற்ற எந்த கட்டுப்பாடும் இதுக்கு கிடையாது. சரிங்களா? அருகம்புல் வில்வேலையை நீங்கள் கையில் வச்சு நடந்தீங்கன்னா 7 நிமிஷம் கழிச்சு அதை எடுத்து நீங்கள் எங்கேனாலும் அப்புறப்படுத்திடலாம். ருத்ராட்சம் எடுத்து எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அதே ருத்ராட்சத்தை தினமும் கூட பயன்படுத்தலாம். இந்த பரிகாரத்தை முயற்சி பண்ணி பாருங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இது போன்ற அற்புத ஆன்மீக பரிகாரங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் சொல்ல போகிறேன். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பரிகாரம் தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்குன்னு ஒரு தனி பரிகாரம், பெருசாக பூஜை இல்லாமல் மந்திரம் இல்லாமல் நான் சொல்லித்தரேன். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லது நடக்கும். அன்பு சொந்தங்களே, மகா சிவராத்திரி அந்த இரவை தவற விட்டுறாதீங்க. 2026 வருடம் பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 6 மணிலிருந்து மறுநாள் காலை 6 மணி வரை 12 மணி நேரம். இந்த 12 மணி நேரத்தில் சிவன்கிட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும், தவற விட்டுறாதீங்க. இந்த 12 மணி நேரங்கிறது 4 ஜாமமாக பிரித்து ஒவ்வொரு ஜாமத்துக்கு எப்படி பூஜை பண்ணணும், 4 ஜாம பூஜையும் எப்படி செய்யணும், 4 ஜாம பூஜை செய்ய முடியாதவங்க ஒரு ஜாமம் மட்டும் எப்படி பூஜை பண்ணணும், ஒருவேளை சிவராத்திரி இரவு கண் விழித்து இருக்க முடியாதவங்க பகலில் எந்த நேரத்தில் பூஜை செஞ்சால் அந்த பலன் கிடைக்கும், சூழ்நிலையின் காரணமாக பூஜையே செய்ய முடியாதவங்க என்ன செஞ்சால் சிவனருள் கிடைக்கும், இது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவை தொடங்கி இருக்கின்றேன். அந்த குழுவுக்கு பதிவு நடந்துட்டு இருக்கு. டிஸ்பிளேல எனது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு மகா சிவராத்திரின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, அல்லது ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அந்த குழுவினுடைய கட்டண விவரங்கள், பதிவு விவரங்கள் தருகின்றேன். சிவ தீட்சை தரப்போகின்றேன், சிவ தியானம் கற்றுத்தரப்போகின்றேன், கண்டகி சிவ சாலிகிராம் உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய 4 சிவ ருத்ர மந்திரங்களை உபாசனையாக தரப்போகின்றேன். வாருங்கள், வீட்டிலிருந்தபடியே குருவுடன் சேர்ந்து சிவ தரிசனம் காணலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் தாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.